தற்போதைய செய்தி. மத்திய அரசு பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சியை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இது கிராமப்புற ஏழை மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளை பறிக்கும் செயலாக இருக்கும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? மத்திய அரசு பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சியை ரத்து செய்யக்கூடாது என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய அரசால் நிர்வகிக்கப்படும் பள்ளிகள்ல 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி வழங்கும் முறையை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கல்வித்தரத்தை மேம்படுத்துதல் என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை கிராமப்புற ஏழை மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளை பறித்துவிடும் என்று கூறியிருக்கிறார். மேலும் இது மிகவும் தவறான முடிவு என்று தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு பள்ளிகளில் படிப்பவர்கள் அனைவரும் நகர்ப்புற பணக்காரர்கள் வீட்டு பிள்ளைகள் அல்ல என்றும் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 25% இடஒதுக்கீட்டில் ஏழை குழந்தைகள் சேர்க்கப்படுவதாகவும் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் அவர்கள் தேர்ச்சி வழங்காவிட்டால் அவர்கள் அத்துடன் படிப்பை நிறுத்தி விடுவார்கள் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். அப்படி ஒரு நிலை உருவாகக்கூடாது என்பதற்காக தான் 8ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் தேர்ச்சி என்ற தத்துவம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவர் ராமதாஸ் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இது போன்று 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு என்ற முடிவை எதிர்த்து பாமக ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அந்த முடிவை அப்போதைய தமிழக அரசு கைவிட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கிராமப்புற ஏழை மாணவர்கள் முழுமையான கல்வி சுதந்திரம் பெறும் வரை 8ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் தேர்ச்சி முறை தொடர வேண்டும் என்றும் மத்திய அரசால் நிர்ணயிக்கப்படும் பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி வழங்கும் முறையை தொடர வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக வழங்கியமைக்காக நன்றி.